தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பகவான் அதிசார பயிற்சி பலன்கள் 2025. குரு பகவான் தற்சமயம் மிதுன ராசியிலிருந்து பெயர்ந்து அக்டோபர் 18ஆம் தேதி கடகராசிக்கு போய் அங்கே டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் இருந்துட்டு மறுபடி டிசம்பர் 3ஆம் தேதி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு வருவார். இந்த காலகட்டத்தில் நடக்கிற இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 12 ராசிகளுக்கும் இது எந்த மாதிரியான எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்ற வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுனம். காலபுருஷனுடைய 3ஆம் வீடு மிதுனம். புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு. இங்க ரொம்ப முக்கியமானது மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள் வரும். செவ்வாய், ராகு, குரு இவங்களோட நட்சத்திரம் புதனுடைய வீட்டில். இந்த காம்பினேஷன்ல என்ன நடக்கும்? இப்ப குரு வந்து ஜென்ம குருவாக, ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, இது நாள் வரைக்கும் குரு பகவான் மிதுனத்துல தான் இருக்காரு. ஜென்ம குருவா உங்க ராசியிலே இருக்காரு. எப்பவுமே உங்க ராசிக்கு இல்ல, எந்த ராசியாக இருந்தாலும் ஜென்ம குரு நல்லதல்ல. ஜென்ம குரு சில பிரச்சனைகளை தருவார், பண சிக்கல்களை தருவார், உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை தருவார், கல்வியில் ஞானத்தில் சில சிக்கல்களை தருவார், வேலையில் தொந்தரவுகளை செய்வார், உங்களுக்கு கை கெட்டது வாய் கெட்டாம செய்வார். இது ஜென்ம குருவுடைய பலன்கள். ஆனால் அவர் முழு சுப கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் மறைமுகமா செய்வார் இந்த பலன்களை, நேரடியா செய்யலைனாலும். அப்போ மிதுனத்துக்கு ஜென்ம குரு விலகி 50 நாள் உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இந்த நிகழ்வு எந்த ராசிக்கு வந்து நல்லா இருக்குமோ இல்லையோ, முதல்ல உங்க ராசிக்கு சூப்பரா இருக்க போகுது இந்த குரு பகவான் அதிசார பயிற்சி பலன்கள். இந்த ராசி, உங்க ராசியில முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான், இந்த செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது தனஸ்தானம். அது இந்த தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்து தன் உச்சம் பெறக்கூடிய வீட்டுக்கே வரார். உங்களுக்கு தனகாரகன் குரு பகவான், தனகாரகன், அவர் தனஸ்தானத்துக்கு வந்து உச்சம் பெறக்கூடிய வீட்டுக்கு வரார் அப்படின்னா இதை விட ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்க முடியாது. இதனால என்ன பலன் அப்படின்னா, குரு பகவான் இருக்கின்ற இடத்துக்கு ஒரு பலன் இருக்கு. குரு பகவான் பார்க்கின்ற பார்வைக்கு வந்து 10 மடங்கு பலன் அதிகம். அப்ப இருக்கின்ற இடத்துக்கு என்ன பலன் அப்படின்னா, செகண்ட் பிளேஸ்ல அவர் இருக்கிறதுனால பெரிய அளவுல பண பிரச்சனையில இருக்கீங்க, நீங்க கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை, ஒரு வங்கி கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை வேற ஏதாவது பிரைவேட்ல லோன் வாங்கியிருக்கீங்க, அதுல நிறைய பிரச்சனைகள், பணத்தை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அத்தனை கடன்களும் அடைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இது கண்டிப்பா ஏற்படும். உங்களோட சுய ஜாதகத்துல ஓரளவுக்கு குரு நல்ல நிலையில் இருந்தாலே போதும், நாம சொல்றது நடக்கும். அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய பார்வைகள், குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 3 பார்வை உண்டு. 5, 7, 9 உங்களுக்கு, அதாவது மிதுன ராசிக்கு அவர் வந்து விருச்சிகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் பார்க்கிறார். அப்ப 5, 7, 9 பார்வைகளால உங்களுடைய 6, 8, 10ஆம் இடங்களை பார்க்கிறார். இதுதான் விஷயம். 6ஆம் வீட்டை, உங்களுக்கு 6ஆம் வீடு இருக்கு, அந்த 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான், அதாவது தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கார். அவர் 6ஆம் வீடுங்கிறது கடனை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த தனகாரகன் உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது கடன்களும் எதிரிகளும் ஒழிவார்கள். இதனால் வரை எதிரிகளும் கடன்களும் இருந்தாங்க, இனிமேல் எதிரிகளும் கடன்களும் இருக்க முடியாது. குருவுடைய பார்வைக்கு அந்த பலம் உண்டு. அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் வீடு, இந்த 8ஆம் வீடு மகரம், ரகசியமான இடம். எல்லாத்துக்குமே 8ன்னா ரகசியம்தான். உங்களுக்கு மகரம் வந்து ரகசியமான இடம், திடீர் அதிர்ஷ்டம், அதாவது திடீர்னு ஒரு பெரிய அளவுல பணம் கிடைக்கிறது, திடீர்னு ஒரு முன்னேற்றம், லைஃப்ல வந்து சாதாரணமா இருந்தாலும் மிகப்பெரிய ஆளா மாறுறது, இதெல்லாம் குறுகிய காலகட்டத்தில் நடக்குதுன்னா அது 8 சம்பந்தப்படாம நடக்காது. அப்ப 8ஆம் இடத்துக்கு கூடிய ஆதிக்கங்கள், 8ஆம் இடம், அந்த இடம் வந்து சுபகிரக தொடர்பு ஏற்படும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்குது, நல்ல விஷயங்கள் நடக்குது. அந்த சுபகிரகம் தான் குரு. அப்ப குரு பகவானுடைய பார்வையினால 8ஆம் இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஏற்றங்கள் இருக்கும், பெரிய அளவுல ஒரு பெரிய மாற்றங்கள். அதாவது மிதுன ராசியில் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்காங்க, நான் எங்கேயாவது யூஎஸ் போகலாம், நான் வந்து எங்கேயாவது வெளியில் கண்ட்ரி ட்ரை பண்ணுறேன், யூரோப் ட்ரை பண்ணுறேன், இல்லை ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணுறேன், இல்லை லண்டன் ட்ரை பண்ணுறேன், ஏதாவது ஒன்று அதை பர்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 50 டேஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதே மாதிரி ஃபாரினில் வந்து ஆல்ரெடி ஆன்சைட் போகிறீங்க அப்படின்னா அது பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இல்லை உங்களுக்கே ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குன்னா
குருவுடைய பார்வை 8ல் விழும்போது இந்த குறைபாடுகள் நீங்கும். சரி, இதெல்லாம் சொல்லிட்டோம். என் லைஃப்பில் வேறு சில பிரச்சனைகள் இருக்குது, குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள தகராறு இருக்குது, குழந்தைகளை பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னா நிஜமாக உங்களுடைய லைஃப்பில் இந்த 50 நாளுக்குள்ள பிரிஞ்ச குடும்பம் உங்களோட ஒன்றா வந்து சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய என்ன விஷயமா இருக்கட்டும், அதாவது ஒரு தொழிலில் தான் என்ன 10ல் வந்து குரு பார்க்குறார் அப்படின்னா பாக்கியஸ்தானத்தை, அதாவது 9ஆம் பார்வையாக பார்க்கிறார் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகள் ஆஃபீஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் உங்கள் சூப்பர்வைசர் பாஸுக்கும் ஆகவே ஆகலை. எப்போ பாரு சண்டை, எப்போ பாரு பிரச்சனை. இல்லை அவர் வந்து உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறார், நீங்கள் வேலையை உழைக்கிறீங்க மாடாக உழைக்கிறீங்க. இல்லை கம்பெனியை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக ஏதாவது ஜாப் தேடலாமான்னு நினைக்கிறீங்க, இல்லை ஜாபெல்லாம் விட்டுடலாம், பிஸ்னஸ் நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்படி நீங்கள் எது நினச்சாலும் இந்த 50 நாளில் உங்களோட கேள்விக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும், நல்ல ஆன்சர் கிடைக்கும். அதான் அதில் சிறப்பு. உங்களுடைய 10ஆம் வீடு கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும், நடந்தே தீரும். அப்படி நடக்கிறது தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்கள். என்ன மாற்றங்கள் கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால? இதுவரை சும்மா நம்ம ஹலோன்னு சொன்னாலே முறைச்சிட்டு இருந்தவங்க, வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்ணுறது எதிரிகள், தொழிலில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எதிரிகள், பார்ட்னர்ஸுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே அறவே நீங்கும். சரி, இது ஒரு பக்கம் நீங்கட்டும். இதனால் வந்து என்ன அப்படின்னா குருவுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய பலன் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் கிடையாது ஜோதிட உலகத்தில். அப்போ குருவுடைய பார்வை 6, 8, 10லாம் பார்க்கும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். 6ஐயும் 8ஐயும் குரு பார்த்தாருன்னா விபரீத ராஜயோகம். எதிர்பார்க்காத ஒரு நிலையில், நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்களில் பெரிய நன்மைகள் நமக்கு ஏதாவது ப்ளஸ் வருது. இப்போது மிதுனம் வந்து தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கீங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக கழிக்கிறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் மனசில் போட்டு குழப்பி, இது இப்படி நடக்குமா, இது அப்படி ஆகிடுமா, இது இந்த மாதிரி செய்யலாமா, அப்படி செய்யலாமான்னு யோசித்து உங்கள் மனசை நீங்கள் காயப்படுத்துறது எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய காயங்கள், இது முன்னாடி நடந்தது, பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள், அது உங்களை எந்த அளவுக்கு ஹாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு குத்தி கிழிக்குதுன்னு தெரியும். இப்போது ஜென்மகுரு வந்ததுலேருந்து உங்களுக்கு அதை தவிர மெடிக்கல் ப்ராப்ளம், மெடிக்கலுக்கான செலவு, இல்லைன்னா எதிர்பாராத ஏதாவது ஒரு செலவு, ஒரு அளவு பணம் வச்சுருக்கீங்க, இந்த மாதம் மேனேஜ் பண்ணிடலான்னு டக்குன்னு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி படக்குன்னு ஒரு செலவு வருது. அதை தவிர்க்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. அப்போ எல்லாமே காசு செலவாயிடுது. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட கடன் வாங்கலாமா, அவங்கள்ட்ட கடன் வாங்கலாமா, இப்படி நீங்கள் எத்தனை கஷ்டப்படுறீங்க எல்லாமே தெரியும் எனக்கு. அதே தவிர உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளில் எவ்வளோ சண்டைகள், எத்தனை கருத்து வேறுபாடுகள், குழந்தைகள் படக்கூடிய அவஸ்தை, இதெல்லாமும் தெரியும். என்னன்னா இதுக்கு ஜென்மகுரு தான் காரணம், முக்கிய காரணம். அந்த ஜென்மகுரு விலகிறதுனால அக்டோபர் 18லேருந்து பெரிய மாற்றங்கள். இதெல்லாம் பொது பலனில் தான் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும், லைஃப்பில் எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான ஃபீஸை கட்டி நீங்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து துல்லியமாக என்னால் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். அதனால் உங்களுடைய காலுக்காக நான் காத்துட்ருக்கேன். பரிகாரம்னு வரும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக குரு பகவானுடைய மந்திரங்கள் தான். அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒவ்வொரு காலையிலையும் கேட்கும் போதும் குரு பகவானுடைய நாமாவளி அல்லது குரு பகவானுடைய காயத்ரி மந்திரங்கள், ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத், இந்த மாதிரி மந்திரங்களை சொல்வதும் வியாழக்கிழமை விரதம் இருப்பதும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இன்னும் நல்ல பலன்களை தரும். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுவதுமாக அகலச் செய்யும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடி வேறொரு எபிசோடில் இன்னொரு முறை உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.